எல்லாம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேலை என்னது மூச்சு தாண்டா பார்த்து மச்சான் மூச்சு சூடான இந்தி பத்திக்கிட்டு தந்தி தெரிஞ்சிரும் நம்ம 2 பேர் லவ் செய்யும் அப்புறமா ஒரு கட்டி வச்சுட்டு இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லுங்க பாப்போம் சொல்லிட்டே போச்சு ஐயா வாரு சாப்பாகற வயசுல பெரிய வாரு சாப்பாகற வயசுல பெரிய ஆக்ரோஷத்துக்கு ஒரு அளவுலாம் போயிடுச்சு ஐயோ அத்த தம்பி என்ன அடிக்க வர மண்டல தெரிச்சு உனக்கு சொட்டேன் ஏற்கனவே தெரிஞ்சு சொட்டேன் மறுபடியும் தெரிவிக்க வாய்ப்பு இல்லை ஆமா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை இங்க பேசிட்டு இருக்காங்க இங்கதான் போக போடா பெரியவனா நீ வெள்ளை சட்டை போட்டுட்டியா ஊதா சட்டை போட்டுட்டியா பெரியவனா இல்ல ஊதா போடுறக்க எனக்கு கண்ணு தெரியல அண்ணா தொண்டை 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 பிடிக்காதீங்க அண்ணா புலந்தண்ணி வயசுல வருது அண்ணா தொண்டை தொண்டை தொண்டையை பிடிக்காதீங்க உங்களுக்கு தனியா ரெடி பண்ணி தரேன் போடா மண்டல தெரிஞ்சிர அருமருந்து நேரா உட்கார்ந்துடா அடிச்சலுங்க என் தலையில இப்படி உட்கார்ந்திருக்கேன் ஆமா உட்கார்ந்து அண்ணா உங்கள இல்ல அண்ணே அண்ணே சுத்தாதி அண்ணே உங்கள சொல்ல ஆமா சரி போடா பெரிய மாமா இருக்க விசிறிட்டே இருக்கவா பாத்துட்டு இருக்க இல்ல இன்னும் விசிறல விசிறா விசிறா ஓ ஆளாளுக்கு பொளிச்சு பொளிச்சு அடிக்கிறாங்க உட்காரு உட்கார்ந்தா இருக்கியா உட்காரு கொஞ்சம் பரவாயில்ல நீ பேசிட்டு இருங்க தம்பி அவ்வளவுதான் வாய்ப்பே இல்ல இல்ல வாங்க இழுச்சுக்கிட்டு ஆனாலும் ஊதி போட்டு இழுக்கிறாச்சே இவ்வாறு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா நல்லா போன கச்சேரி நிப்பாட்டி இப்ப எதுக்கு எங்க அண்ணன்ட்ட போய் அடி வாங்குறீங்க உன்னட்ட அடி வாங்குற அடிக்கும் போது எதுக்கு அடி வாங்குறீங்க எதுக்கு தெரியுமா நிப்பாட்டேன் எதுக்கு நிப்பாட்டீங்க வந்திருக்கிறது யார் யார் எந்த ஊர்ல இருந்து எப்படிப்பட்ட கச்சேரி வந்திருக்கோம் நமக்கு தெரியும் இந்த உட்காந்து பாத்துக்கிட்டாலே ஜனங்க ஆமா அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் அங்க பாரு தலையில வெள்ளை பெயிண்ட் அடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க ஒரு ஆத்தா அது வெள்ளை பெயிண்ட் இல்ல மச்சான் வெள்ளை முடி கிராஸ்ல மட்டும் ஒரு அடி அடிச்சிருக்கவன் புள்ளிங்க மாதிரி ஆத்தா இறங்கிச்சோன்னு நினைச்சேன் அதுக்கெல்லாம் என்ன தெரியும் நான் பின்ன அந்த ஊர்ல இருந்து பேசிக்குவா என்ன பேசுவாங்க அந்த முத்தத்துல ரெண்டு முனையில ரெண்டு சந்தில ரெண்டு பொந்தல ரெண்டு பக்கத்தூர் கிளம்பி நம்ம ஊர் கிளம்பி எல்லாம் கூடி குமா அடிச்சு பேசும் என்ன பேசுவாங்க பக்கத்தூர் கிளம்பி நம்ம ஊர் கிளம்பி கேட்கும் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஊர் கிளம்பி ராமாயணம் தெரியுமா சொல்லு என்ன சொல்லு சூப்பரா சொல்லு நச்சுன்னு சொல்லு நரத்துன்னு சொல்லு என்ன சொல்லு மச்சான் என்ன சொல்லு அது யாரோ வந்தாங்கடி அவங்க மொவர கட்டையும் மூஞ்சி கட்ட ஒருத்தன் வந்தா கையிலையும் கச்சிப்பு கணத்துலையும் கச்சிப்பு ஆறாண்டி பொழந்த வேணிக்க ஆமா இவர்தான் இங்க ஒரு சொட்டையில கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க வச்சிருந்தா குத்துறாண்டா குத்து இதுலதான் கட்சி கட்டிருக்கானே தெரியல எதுலதான் கட்டுறாங்கன்னு தெரியல ஒண்ணுக்கு 2 பானையை கூட்டிட்டு வந்தாங்க ஆமா வந்து நின்னாலே வர அப்படியே சோட்டா பீம் மாதிரி யார் எங்களை பார்த்தா சோட்டா பீம் மாதிரியா இருக்கு
உங்களை அப்படி சொல்லுவனா அப்புறம் நீங்க மோட்டு பட்டுள்ள மாதிரி இருக்கீங்க. அவளை பார்த்தா எப்படி இருக்கு? அடே மாட்டோ சமோசா வாங்கிட்டு வாடா. செல்ல இப்படியா சொல்றது? எப்படி? இன்னார் வந்தாங்க, ஆமா. இந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, சரி. அன்னார் வந்தாங்க, சரி. அப்படி இப்படி ஆடுறாங்க பாடுறாங்க பண்ணாங்கன்றது சொல்லணுமா இல்லையா? அப்படி இப்படி பண்ணதெல்லாம் மேடையில சொல்லிருக்க மச்சான். மேடையில எல்லாம் சொல்லிடுவோமா? எல்லாத்தையும் சொல்லிடுங்க. சொல்லுவோமா? ஐயா கச்சேரி நான் கச்சேரி இந்த நாட்டுக்குள்ள கச்சேரி கச்சேரி நான் கச்சேரி நீ கச்சேரி கச்சேரி நான் கச்சேரி மணிரத்ன கச்சேரி கச்சேரி நான் கச்சேரி மணிரத்ன கச்சேரி. உன் மைக்கு வந்ததா இருக்கும். ஜவஹர் அடியில அங்கெல்லாம் அடி. அம்மா கிருப்பலி பேராங்க உண்மையில கிருக்குறாங்க. அவ்வளவுதான் உனக்கு அவ்வளவு மரியாதை. வா அந்த புள்ள நானும் டிஸ்கோ. அந்த பிள்ளையும் டிஸ்குவா? என்னடா இவன் கருங்கல் மாதிரி தாவுறான்டா. ஆர்த்தி நான் குறுக்கு ஆர்த்தி நீ கிரிச்சுக்கா இது என்ன புது புது பொருளையா இருக்குது? சொல்றேன் என்னடா டிஸ்கோ டான்ஸ்ல சேர்ந்து போனாங்க. என்னடா உன்னை எதுக்காக வர சொன்னேன்? வணக்கம் சொல்ல வர சொன்னேன். உன்னை நம்பி இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காருன்னு வணக்கம் சொல்றாரு. நீ என்ன அதை விட்டுட்டு இங்க பயிர் இருக்கு? அந்த பிள்ளை பார்த்தா வெறியா. சரி பரவாயில்ல, அந்த வெறி இருக்கட்டும். புள்ள வந்து என்ன ஏன்டா தூக்கி போட்டு இருக்கிறேன் எரிச்சலால வருது. மூஞ்சி அது என்னடா மூஞ்சி? ஓஹோ உங்க மூஞ்சி நல்லா இருக்கா, செவத்துல அடிச்சு சாணி மாதிரி. உன் பேரை சொல்லி கூப்பிடுறது அடிக்கிற? ஆமா. இனிமேல உன் பேரை சொல்லி மணியண்டன் கூப்பிட்டா நீ செருமுடியா போட. அதானே என் பேரை சொன்னா செருமுடி அடி போ. ஆமா இவர் பேர் என்ன? அவன் பேர் மணியண்டன் தெரியாம. ஏய் இலக்கியா உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க. ஆண்டி விடுறியா நீ? எடுபட்ட பண்ணலாம். எதுல விட்டேன்? அதுலேயே தான் விட்டேனா? அண்ணா ராமன் பாட்டு பாடு.